போன வருஷம் 7 வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த 7 பேரு. ஆனா அவங்க பேசல, அமைதியா போயிட்டாங்க. கிராஸ் நிமித்தம் ஏற்பட்ட 3 சத்தங்களிலிருந்து கற்றுக்கொள்ள போறோம். இந்த 3 சவுண்டு சிலுவை ஒட்டி நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சவுண்ட். இன்னைக்கு உலகத்துல பொக்கிஷம் என்று சொல்லி நினைச்சு, ட்ரெஷர் என்று சொல்லி வேல்யூ பண்ணி we are running after certain things. தாராஸ் எடுத்து ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்து ஜீசஸ் ஒரு சைடு வச்சு நீங்க உலகத்துக்கு என்ன விஷயத்தை வேணா கொண்டு வாங்க, இருக்கிறதுல மோஸ்ட் பொக்கிஷமான precious விஷயத்தை கொண்டு வாங்க, அதை வச்சு பாருங்களேன். My Jesus will be valuable always. He sees me so lovingly. அவருக்கு நான் தான் ட்ரெஷர், அவருக்கு நான் தான் ட்ரெஷர், எனக்கு அவர் தான் ட்ரெஷர், வேற எதுவுமே ட்ரெஷர் கிடையாது. விச்செல்லாம் கடமைகள், விச்செல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் இட் கேன் நெவர் ரீப்ளேஸ் ஜீசஸ் இன் आवर லைஃப். போன வருஷம் 7 வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த 7 பேரு. ஆனா அவங்க பேசல, அமைதியா போயிட்டாங்க. ஆனா போன வருஷம் 7 வார்த்தை இல்லை, not 7 words from the cross which we usually hear. எப்பொழுதும் நாம் கேட்கிற அந்த 7 வார்த்தைகள் அல்ல, 3 சைலன்ஸ், the silence of Jesus. அதிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். போன வருஷம் அந்த சைலன்ஸ் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம். 7 வார்த்தையின் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். பட் போன வருஷம் அந்த சைலன்ஸ் மூலமாக, 3 சைலன்ஸ் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம். அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி டு லேர்ன்? இந்த வருஷம் 3 சத்தத்திலிருந்து சிலுவை கிராஸ் நிமித்தம் ஏற்பட்ட 3 சத்தங்களிலிருந்து கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, இந்த பைபிள் இஸ் such a treasure. பொக்கிஷமாக இருக்கிறது. அவ்வளோ பொக்கிஷம் இருக்கு பைபிளில். அது தேட 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 உங்களுக்கு பதில் கொடுத்துட்டே இருக்கும். so many answers in the Bible. நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் அதில் பதில் உண்டு, எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் உண்டு. இட்ஸ் such a treasure house. வாழ்க்கையில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும், என்ன நிலைமையில் இருந்தாலும், whatever place, whatever situation, you have an answer from the Bible. But we don't search for it. நம்ம அதை தேடுறதில்ல, அதான் நம்மளோட பிரச்சனை. அவ்வளோ ஆன்சர்ஸை வச்சிருக்கிற பைபிளில் குட் ஃப்ரைடேக்கும் அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கிறது. 7 வார்த்தைகளை நம்ம அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தாலும் நிறைய விஷயம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. இன்னும் அது மூலமாக நிறைய கர்த்தர் நம்மோட பேச காத்து கொண்டு இருக்கிறார். அல்ல சந்தேகமே இல்லை. There's so much that God wants to speak to us through these 7 words. ஆனால் அதை தாண்டி இன்னும் அதிகமாகவும் இருக்கிறது that we can learn. அதான் போன வருஷம் நம்மளை ஆச்சரியப்படுத்தினார். God surprised us with the 3 silences from the cross என்று சொல்லி ஆண்டவர் பியூட்டிஃபுல்லாக அந்த சிலுவையில் இயேசுவோட அமைதியை நமக்கு காமிச்சு சூப்பராக சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த வருஷம் ஐ பிலீவ் இந்த 3 சத்தங்கள் மூலமாக நம்ம ரொம்ப விசேஷமான சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள போகிறோம். we're going to take back home. நம்மோடு கூட கொண்டு போகிறது மிக முக்கியமான பொக்கிஷமாகிய சத்தியம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையை மாற்றுகின்ற சத்தியத்தோட போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? something that's going to encourage us, that's going to transform us. hallelujah, hallelujah. என்னோட நண்பன் ஒருத்தரை சந்தித்தேன். I met this very good friend of mine. ரொம்ப நாள் கழித்து அவரை சந்தித்தேன். இஸ் a musician. அவர் இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். he said அவர் ஒரு வாட்டி மியூசிக் ஏதோ கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பை மிஸ்டேக் அவர் இந்த ஹெட்ஃபோன்ஸை வச்சு ஏதோ கம்போஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பை மிஸ்டேக் ரொம்ப ஹை வால்யூம், பீக் வால்யூமை வச்சுட்டார் போல இருக்கு. அதனால வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் அவர் காது கொஞ்ச நேரத்துக்கு அந்த குயின்னு ஒரு சத்தம் எங்க தெரியுமா, ரொம்ப சத்தமாயிட்டா அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் he had to go to the doctor. உடனே டாக்டர் போய் பார்த்துருக்கிறாரு. டாக்டர் பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப
பிரச்சனை ஆயிடுச்சு உள்ள. அதனால மேபி லைஃப் லாங் இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்ட்டார். அண்ட் இது நடந்து பல வருஷம் ஆச்சு. அன்றைக்கி என்னோட உட்காந்து பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, இப்போ கூட எனக்கு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்றாரு. ஒரு ரிங்கிங் சவுண்ட், டினிட்டிஸ் என்று சொல்கிறாங்க. அதுக்கு 120 to 140 டெசிபிள் சவுண்டு கேட்கும் பொழுது சிலருக்கு அதன் நிமித்தமாக கொஞ்ச நாட்களுக்கு இந்த ரிங்கிங் சவுண்ட் இருக்கும், இன்னும் சிலருக்கு பெர்மனண்ட்டாகவும் இருக்கும். இவருக்கு பாவம் பெர்மனண்ட்டாக அது இருக்குது. அந்த ரிங்கிங் சவுண்டு காதில் கேட்டுகிட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கு. அவர் சொன்னால் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். என்னோடய ஆஃபீஸ் ரூமில், மேலே ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி வச்சுருப்பேன். அந்த ஃபவுண்டன் சவுண்டாக கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த சவுண்ட் எனக்கு கொஞ்சம் சூதிங்காக இருக்கு, என் காது கொஞ்சம் இதமாக இருக்குது. ஏன்னா எப்பொழுதும் தூங்குகிற டைம் தவிர மற்ற எல்லா டைம்லேயும் எனக்கு அந்த ஒரு டிஸ்டர்பிங் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மியூசிக் எதாவது ப்ளே பண்ணும் பொழுது, இல்லாட்டி இந்த மாதிரி இந்த ஃபவுண்டன் சவுண்டை கேட்கும் பொழுது எனக்கு காதுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் அதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. See what sound can do. சவுண்டு சில சமயம் மியூசிக்காக மாறி வரும் பொழுது அது நமக்கு இதமாக இருக்கிறது, அது நமக்கு சுகத்தையும் கொடுக்கிறது. ஆனால் சில சமயத்தில் சில சவுண்ட் இப்படிப்பட்ட நாய்ஸாக மாறும் பொழுது பாதிப்பையும் உண்டு பண்ணுறத பார்க்குறோம். சில சமயம் சில சவுண்ட் இரிட்டேஷனாகவும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு 3 சவுண்டை பார்க்குறோம். எப்படிப்பட்ட 3 சவுண்டு? இந்த 3 சவுண்டு சிலுவை ஒட்டி, இட்ஸ் அரவுண்ட் த கிராஸ், நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சவுண்டு. பார்ப்போமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சவுண்டு மூலமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறார் என்று சொல்லி. அண்ட் எஸ், முதல் சவுண்டு, த ஃபர்ஸ்ட் சவுண்டு, இது நம்ம பார்க்க போகிறதில்ல, கேட்க போகிறோம். கேட்கலாமா? த ஃபர்ஸ்ட் சவுண்ட். என்ன சவுண்ட் இது? வாட் சவுண்ட் ஆர் யூ ஹியரிங்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு காதுக்கு. திரை சீலை கிழிந்த சத்தம், the curtains tearing. What a powerful sound that must have been. பார்க்கிறதுக்கும் அது ஒரு பயங்கரமான காட்சியாக இருந்திருக்கும். What a visually brilliant scene that would have been. ஆனால் அந்த சத்தம் is so significant. இந்த திரை சீலை கிழிந்ததை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசிக்கும்படியாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். The Gospel according to Matthew chapter 27 verse 51 வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. And behold, the curtain of the temple was torn into 2 from top to bottom, and the earth shook and the rocks were split. இந்த கர்டன் கிழிந்ததை பற்றி இங்கே வாசிக்கிறோம். குட் ஃப்ரைடே சமயத்தில் இயேசுப்பா சிலுவையில் அறையப்படுகிற நேரத்தில், பிகாஸ் ஆஃப் த கிராஸ், பிகாஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், இயேசுப்பாவுடைய தியாகத்தின் நிமித்தம் ஏற்பட்ட சில சத்தங்களில் இது ஒரு மிக முக்கியமான சத்தம். அந்த திரை சீலை கிழிந்தது, அந்த கர்டன் கிழிந்தது. லெட்ஸ் get to understand what this curtain is all about. இந்த சீலை எதை குறித்தது என்பதை நம்ம தெரிந்து கொள்வோம். ஆலயத்தில், தேவாலயத்தில், அந்த டெம்பிளில் இந்த கர்டன் இருக்கிறது. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? வெளியில் இருக்கிற சபையினரும் மக்களும் மனிதர்களும் இதை தாண்டி உள்ள போக முடியாது. இட் டிவைட்ஸ், அது பிரிக்கிறது. எதை பிரிக்கிறது என்றால், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் மனிதர்களும் பிரிக்கிற ஒரு சீலையாக இருந்தது. ஸோ ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்றது அந்த ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப பரிசுத்த இடமாக கருதப்பட்டது. இதுக்குள்ளே ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் போக முடியும், அந்த ஹை பிரீஸ்ட் மட்டும்தான் போக முடியும். அந்த பிரீஸ்ட்டு அவர் யாம் கபூர் என்று சொல்லப்படுகிற அந்த மிக முக்கியமான ஒரு டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பலி செலுத்தும்படியாக
நிறைய பேர் நிறைய பலிகளை கொண்டு வருவாங்க. அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸில் அவங்க சில சம்பிரதாயங்களை செய்கிறாங்க, சில வர்ஷிப் ப்ராக்டிசஸ் வச்சுருக்கிறாங்க. அதை செய்யும் பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை அவங்க நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருந்தது, ஒரு வர்ஷிப் முறை இருந்தது. ஸோ இப்படி அந்த ஹோலி பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு பர்சனும் எப்படி போவார்னா, அவர் காலில் கயிறு கட்டியிருப்பாங்களாம். ஏன்னா அந்த ஹோலி பிளேஸ்க்குள்ளே போகும்போது ஏதாவது சின் இருந்துச்சுன்னா அங்கேயே அவங்க செத்து போயிடுவாங்களாம், அங்கேயே ஆண்டவர் அவங்கள சாகடிச்சிருவாராம். ஸோ அவங்க அங்கே செத்து போயிட்டாங்கன்னா அவங்க பாடியை கூட உள்ளே போய் யாரும் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், வரலன்ற பட்சத்தில் அந்த கயிறை வச்சு, அந்த காலில் கட்டப்பட்ட கயிறை வச்சு அவங்க வெளியே எடுப்பாங்களா அந்த பாடியை. ஸோ அவ்வளோ ஹோலியாக கருதுவாங்க. எனி ஒன் cannot go inside. அந்த போகிறவரும் நிறைய அவர் இதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி, சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிவிட்டு, தன்னை சாங்டிஃபை பண்ணிவிட்டு, பியூரிஃபை பண்ணிட்டு தான் அவர் தன்னை சுத்தப்படுத்திட்டு அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. அது எப்படிப்பட்ட இடம்னா, தேவாதி தேவன், த லார்ட் ஆல்மைட்டியோட டுவெல்லிங் பிளேஸாக இது இருந்தது. such a powerful place, such a holy place. அவ்வளோ பரிசுத்தமான இடம், தேவன் பதில் கொடுக்கிற இடம், தேவன் பாவங்களை மன்னிக்கிற இடம். A place, the only place in the temple where sins are forgiven, where people are delivered. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. அது மறைக்கிற ஒரு சீலையாக இருந்தது. But just look at this. அந்த சிலுவை என்ன செஞ்சது? அந்த சிலுவை என்ன செஞ்சது? அந்த சீலையை கிழித்து போட்டது. The curtain was torn. அந்த கர்ட்டனை யாரு கிழித்து போட்டது? ஆண்டவராகிய கர்த்தர், the Lord mighty himself. எப்படி இதை தைரியமா சொல்றேன்? அந்த கர்ட்டன் கிட்டத்தட்ட 60 feet ஹைட் இருக்குமா, 30 feet width இருக்குமா, 3 inches டெப்த் இருக்குமா. அவ்வளோ ஹெவியாக ஹையாக இருக்கிற ஒரு கர்ட்டன். அதை மாற்றத்துக்கு ஒரு 300 priest எல்லாம் சேர்ந்து தான் அதை எடுத்து மாட்ட முடியுமா? அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கர்ட்டன். அப்படிப்பட்ட ஒரு கர்ட்டனை நீங்கள் ஒரு மனுஷன் கிழிச்சிருந்தா அவ கீழே இருந்து கிழிச்சிருக்கணும், சைட்லேருந்து கிழிச்சிருக்கணும். பட் இவ்வளோ ஹையாக இருக்கும் பொழுது மேலே இருந்து கிழிகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. It was torn from the top to bottom என்று வசனம் சொல்லுகிறது. So that clearly means God himself did it. கர்த்தரே அதை செஞ்சார். எதற்காக செஞ்சாரு? இனி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எந்த டிவிஷனும் கிடையாது என்று சொன்னார். ஏன் சொன்னாரு? இனி எந்த டிவிஷனும் இடம் இல்லாதபடிக்கு என் மகனாகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார் என்று சொன்னார். And that's Good Friday for you. குட் ஃப்ரைடே என்பது ஒரு நாள் அல்ல, அதை யாரும் கொண்டாடல, இல்லாட்டி அன்னைக்கு யாரும் சோகமா இல்லை. இட்ஸ் அ ரிமெம்பரன்ஸ், இட்ஸ் அ ரிமைண்டர். அது நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவை மரணத்தை எடுத்துக்கொண்டார். அவருக்கும் என் தேவாதி தேவனுக்கும் எங்களுக்கும் இனி எந்தவித மீடியேட்டரும் இல்லை, மீடியேஷனும் இல்லை. இட்ஸ் ஒன்லி த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, we need to understand this really well. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக நம்ம சம்பிரதாயத்தின்படி இன்னும் சம்பிரதாயத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாரம்பரியங்கள் படி we still follow Christianity through traditions and cultures and through people. ஆனா கிறிஸ்துவம் என்பது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. It's so beautiful. It's so beautiful if you understand. அதை புரிந்து கொண்டால் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, நடந்திருக்கு. And this is how it is. God broke every single idol like this. இப்படிப்பட்ட எல்லா விக்கிரகங்களையும், பழக்கங்களையும், நம்பிக்கைகளையும், மூட நம்பிக்கைகளையும்
தேவையில்லாத எஃபர்ட்ஸும் உடைத்து விட்டார். He's saying there's nothing. எந்த ஒரு ஊழியக்காரனோட ஊழிய கூட்டத்திற்கு நீ வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் உன் தலை மேல கை வச்சு ஜெபிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. He's saying, I am who I am. நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன். All that you have to do is say, Lord Jesus, இயேசப்பா என் தேவனே, அப்பா பிதாவே, என்னை தப்புவீங்க, என்னை சுகமாக்குங்க, என்னை விடுதலை ஆக்குங்க, என்னோடு பேசுங்க என்று சொன்னால் போதும். He's here, right here, inside us, in our hearts. This is what he wants to make the Holy of Holies. இதை மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. This is his Holy of Holies. இதுதான், எல்லாரும் சொல்லுமா, இதுதான் நான் தான் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம். ஹalleluya, ஹalleluya. நான் தான் சொல்லுவோமா ஒரு வாட்டி எல்லாரும், நான் தான். I am his Holy of Holies. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. There is nothing, absolutely nothing. And this is exactly what he did in the cross. இந்த சத்தத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நிறைய பேருக்கு இது தெரியும். மற்ற சகோதர சகோதரிகளை விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி மனிதர்களை தேடி போறாங்க, இடங்களை தேடி போறாங்க, பாரம்பரியங்களை பின்பற்றாங்க. அந்த ஆண்டவர்கிட்ட, அந்த சுகமாக்குறவர்கிட்ட, அந்த பதில் கொடுக்கிறவர்கிட்ட போறதுக்கு சில உலக வழிமுறைகளை வச்சிருக்காங்க. அவங்கள விட்டுருங்க, பாவம், அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆனா நம்ம பல பேர் நீங்க அப்படி தானே இருக்கிறோம். ஆண்டவர் இஸ் சேயிங் இதுதான் ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்றாரு. ஆனா இதுதான் ஒரு ஹோலி ஆஃப் ஹோலிஸ், இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம், நீ தான் என்னோட மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்றாரு. ஆனா ஏன் நம்மளால அதை உணர முடியல, வாழ முடியல? ஏன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஆண்டவர் எதை நினைக்கிறாரோ, ஹோலி ஆஃப் ஹோலிஸ் ஆண்டவர் எதை நினைக்கிறாரோ, அதை நம்ம குப்பை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். ரீசெண்டாக ஒரு சர்வே படித்தேன். இது நான் நிறைய முறை நிறைய பேர் சொன்னேன். பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சர்வேல ஐ saw something very interesting. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன். It says like this. ஏன் இன்னைக்கு people மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல? Why is that everyone is looking into their mobile phone every second? அந்த மொபைல் ஃபோன் பக்கத்துலேயே இருக்கு, நம்ம சுற்றியே இருக்கு. We want to look into it. We want to use it. ஏதாவது அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும், அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஸை பார்க்கணும், ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கணும், சாட் வந்திருக்கான்னு பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், ஸ்னாப் சாட் பார்க்கணும். we just have to open it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்தோன்னா, ஒரு நிமிஷம் சும்மா உட்காந்துருந்தோன்னா, அந்த ஒரு நிமிஷத்தை அந்த மொபைல் ஃபோனை எத்தனை முறை எடுத்து பார்ப்போம்? how many times we pick the phone and just look at it or use it? சும்மா நம்மளால உட்கார முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா அந்த சர்வீஸ் சொல்லுது, ஒரு மனுஷன் சும்மா உட்காரணும்னா அவன் சிந்தனைகளோட உட்காரணும். If he has to sit alone, he has to sit with his thoughts. நம்ம சிந்தனைகள், நம்ம தாட்ஸ் அவ்வளோ நமக்கே கஷ்டமா இருக்கு, நம்மளாலே தாங்க முடியல நம்மளுடைய சிந்தனைகள். We want to distract our own self from our own thoughts. நம்மளுடைய சொந்த சிந்தனைகளை நமக்கே ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. அவ்வளோ கவலைக்குரிய சிந்தனைகளாக இருக்கிறது, அவ்வளோ பயத்தின் சிந்தனைகளாக இருக்கிறது, அவ்வளோ தப்பான சிந்தனைகளாக இருக்குது. ஸோ வி கெட் டிஸ்ட்ராக்டட். என்ன பண்ணுறோம்? நம்ம மொபைல் ஃபோனை தேடுறோம், அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு தான் மொபைல் ஃபோனை தேடுறோம். இன்றைக்கி மொபைல் ஃபோன் அப்படி ஒரு டூல் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் பிகமிங் அ டூல் விச் கேன் டிஸ்ட்ராக்ட் அஸ். ஸோ நமக்கு அந்த டைவர்ஷன் தேவைப்படுது, அதனால அந்த மொபைல் ஃபோனுக்கு போகிறோம். ஜஸ்ட் லிசன் டு திஸ், கவனிங்க. நம்மளுடைய சிந்தனை தான் நமக்கு பெரிய தடையாக இருக்கு. இதே நம்மளுடைய சிந்தனைகள், our thoughts, if it had to be clean, clear and pure, பாசிட்டிவா இருக்குமே என்றால், யாருடைய சிந்தனை? பக்கத்தில் இருக்கிறவங்க சிந்தனை கிடையாது, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட ஓன் சிந்தனைகள். just think about it. நான் யோசிக்கிறது, நானே யோசிக்கிறது, நான் மட்டும் யோசிக்கிறது,
அதுக்கு முழு கண்ட்ரோல், முழு பவர், அத்தாரிட்டி என்கிட்ட தான் இருக்கு. அதோட ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் என்கிட்ட தான் இருக்கு. அதில் சேனல்ஸை ஸ்விட்ச் பண்ணுற, ப்ரௌஸ் பண்ணுற ரிமோட் கண்ட்ரோல் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அந்த சேனல், அந்த சிந்தனை, தட் பிளேஸ், அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஐ ஃபெட் மை பிரெயின், என்னோட மனசை அப்படிப்பட்ட தாட்ஸ் அலோவ் பண்றேன், யோசிக்கிறேன், அப்படியே யோசிக்கிறேன், குறைவா யோசிக்கிறேன், பயத்தை யோசிக்கிறேன், பொறாமையை யோசிக்கிறேன், என்ன ஆகுமோ என்று யோசிக்கிறேன், பாவத்தை யோசிக்கிறேன், lustful thoughts, it's just filling up and I'm allowing it, or I'm thinking about it, I'm manufacturing it. எனக்கு பிரியமானவர்களே, just think about this. ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் நேர்மையாக, நாணயமாக, பியூராக, கிளீனாக, if it had to be something really good, just think about it. You don't need any diversion. எத்தனை அவரானாலும் உங்களால் உங்கள் சிந்தனைகளோட உட்கார முடியும். உங்களுக்கு டைவர்ஷன் தேவையே கிடையாது. மொபைல் மேலே கை கூட வைக்க மாட்டீங்க. இன்னைக்கு சேட்லி நம்ம பல பேரால் அது செய்ய முடியாது. டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டெஸ்ட் இட் அண்ட் see. ஒரு இடத்துல அமைதியாக தனியாக உட்காருங்க. மொபைலை தொடாமல் ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்க. 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 30 minutes, 1 hour. It's difficult. ஏன்னா we cannot bear our own thoughts. நம்மளால் நம்ம சொந்த சிந்தனையை தாங்க முடியல. பட் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கு. இந்த சிந்தனைகள் ஆண்டவரோட ஒன்றி இருக்க, அவருடைய ஹோலி ஆஃப் ஹோலிஸா இது மாறுறதுக்கு தடையா இருக்கு. As the world over is talking about Good Friday, உலகமெங்கும் இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லி ஆராதனைகள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, திரும்பி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இந்த சத்தியத்தை நாம வாழ ஆரம்பிச்சோன்னா, if this becomes our way of life, just think about what impact we can make in this world. இந்த உலகத்து மனிதர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம எப்படி காண்பிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், திரும்பி ஒரு ஃபார்மாலிட்டி குட் ஃப்ரைடேயாக இருக்கக்கூடாது. ஆனால் தான் 7 words மட்டும் நம்ம பேச மாட்டோம், சத்தியங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மத்தியான நேரத்தில் will you give it up to God? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? முழு மனதோட ஒப்பு கொடுப்பீங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என் சிந்தனைகள் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. I'm going to check on my thoughts every second. தவறான தாட்ஸ் வரும்போது I'm going to stand against it. குறைவான தாட்ஸ் வரும்பொழுது அதை வேண்டாம், அப்பால போ சாத்தானே என்று சொல்ல போகிறேன். எனக்கு பாவத்தின் சிந்தனைகள் வரும்போது இது தேவனுக்கு பிரியமில்லை, இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணும் என்று சொல்ல போகிறேன். என்னுடைய சிந்தனைகள் பயத்தின் சிந்தனைகளாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த சீலையை கர்ட்டனை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கிழித்தெறிந்தார் என்பதை சொல்ல போகிறேன். I'm going to say out loud, நான் சத்தமாக சொல்ல போகிறேன், this is the holy of holies. நானே அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறேன். இது எனக்கு ஞாபகம் வரட்டும் ஆண்டவரே. எப்பெல்லாம் பிசாசு பொல்லாத சிந்தனைகள் எனக்கு கொடுக்குறானோ, எப்பெல்லாம் பிசாசு டர்ட்டி தாட்ஸ் அண்ட் ஃபியர் தாட்ஸ் கொடுக்குறானோ, அப்பெல்லாம் எனக்கு இந்த சத்தம் ஞாபகம் வரட்டும். எந்த சத்தம் ஞாபகம் வரணும்? சீலையை தேவன் கிழித்த சத்தம் ஞாபகம் வரட்டும். The sound of the curtain being torn down ஞாபகம் வரட்டும். எப்போ ஞாபகம் வரணும்? எப்போ பிசாசு இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸை கெடுக்க நினைக்கிறானோ அப்பெல்லாம் ஞாபகம் வரட்டும். Can we just close our eyes for a second? ஒரு விசை கண்களை மூடி, அப்பா, இந்த ஸ்தலம், நான் என்கிற ஸ்தலம், let this heart of mine, Lord, become the holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னோட சிந்தனைகள் முழுமையாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எவ்ரி சிங்கிள் டைம், ஒவ்வொரு முறையும் தவறான சிந்தனை வரும் பொழுது கர்த்தாவே என்னை நிரப்புங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்கிட்ட தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. என்னால் அந்த சேனலை மாற்ற முடியும், நான் மாற்றுவேன் என்று அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதை மீறி எங்களுக்கு இந்த சிந்தனைகள் வரும் பொழுது அந்த சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே.
சீலை கிழிக்கப்பட்ட சத்தம் ஒலிக்கட்டும் எங்கள் காதுகளில் ஆண்டவரே. Let that be a sign of your love, saying, மகனே மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து விட்டேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்துக்கு எங்களை நீர் நடத்துவதற்காக நன்றி லார்ட். ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. Cleanse us, purify us. We repent as we repent, O Master. எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டாவது சத்தம், வாட்ஸ் அ செகண்ட் சவுண்ட்? ரெண்டாவது சத்தத்தை நம்ம கேட்கலாமா? இது என்ன சத்தம்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. You going to say what sound is this? என்ன சத்தம் இது? என்னது இது? சிலர் சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 30 வெள்ளி காசுகள் தரையில விழுற சத்தம். 30 silver coins being thrown on the ground, அதோட சத்தம். நல்லா கவனிங்க. இந்த 30 வெள்ளி காசோட சத்தமும் கேட்டுச்சு. இந்த கிராஸோட கூட, அந்த சிலுவையோட கூட இந்த சத்தமும் அன்னைக்கு ஒலிச்சது. Let's read about this 30 silver coins. மத்தேயு 27 அதிகாரம் 3, 4, 5 வசனத்தில் வாசிக்க கேட்போம். அப்பொழுதே அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். Then when Judas, his betrayer, saw that Jesus was condemned, he changed his mind and brought back the 30 pieces of silver to the chief priest and the elders, saying, I have sinned by betraying innocent blood. They said, what is that to us? See to it yourself. And throwing down the pieces of silver into the temple, he departed and he went and hanged himself. யூதாஸுக்கு இந்த 30 வெள்ளி காசு பெரிய பொக்கிஷமாக தெரிஞ்சது. He thought it was very, very valuable. அதுக்காக அவனோடு கூட பயணித்த the Lord Jesus who came searching for him, அவன் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகளை பேசுகிற the Jesus Christ who has been speaking transformational words, பல அற்புதங்களை செய்கிற, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற the Lord God who has been able to bring alive people who are dead and who's been doing miracles. அந்த இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுக்க, விட்டு கொடுக்க ஆயத்தமானா. ஏன்? அவனுக்கு இந்த 30 வெள்ளிக்காசு sounded so valuable. He thought it was the most precious thing that he can have at that point of time. அந்த நாட்களில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய, அவன் கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொக்கிஷம் இதுதான் உலகம் என்று சொல்லி நினைச்சான். See, இந்த சத்தம் நம்மளுக்கு எதை ஞாபகப்படுத்தணும்னா, இன்னைக்கு உலகத்துல பொக்கிஷம் என்று சொல்லி நினைச்சு, ட்ரெஷர் என்று சொல்லி வேல்யூ பண்ணி, we are running after certain things. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடமைக்காக சில விஷயங்களை செய்யறது தவறு கிடையாது. பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒர்க், ஐடென்டிட்டி, இதுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கா, அதை செய்யறது தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் பொக்கிஷம் என்று சொல்லி நினைச்சிடுறோம். பார்த்தீங்களா? That's the most important treasure என்று சொல்லி அதுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? கிறிஸ்துவர்களாக நமக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கு. அந்த வேல்யூஸை நிறைய இடத்துல நம்ம விட்டு கொடுக்குறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். பணத்திற்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்டெகிரிட்டி, லஞ்சம், பொய் சாட்சி, பொய் வார்த்தைகள், லஸ்ட், இச்சை, இப்படி பல விஷயங்களை நான் சொல்லிட்டே போக முடியும்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனி கிறிஸ்துவர்கள் ஆலயத்துக்குள்ளே எப்படி இருக்கிறோம், வெளியே எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். நமக்கு எது முக்கியமாக இருக்குது? சில சமயம் சில பீப்புள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க. இந்த பர்சன் கிடச்சிட்டா போதும், இவங்க கூட பேசிகிட்டு இருந்தால் போதும், உலகம் மறந்துடும், எனக்கு எல்லா கஷ்டமும் மாறிடும். We value certain people, certain relationships, certain chats so much. பணம், பேர், பதவி, பொசிஷன், this becomes so important for us. அதுதான் பெரிய வேல்யூவாக நினைக்கிறோம். Now just think about this. இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபோன் வாங்குறோம், ஆசைப்பட்டு ஒரு புது மாடல் ரிலீஸ் ஆகுது. அந்த மாடலை பார்த்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த ஆடை நல்லா கவனித்து இந்த ஃபோனை எப்படியாவது வாங்கணும்னு கஷ்டப்பட்டு அதுக்காக காசு சேர்த்து வைக்கிறோம். இல்லாட்டி இஎம்ஐயில் வாங்குகிறோம், வெயிட் பண்ணி வாங்குகிறோம். அது ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி சிலர் வாங்குகிறாங்க. ஸோ அந்த ஃபோனை வாங்கிடுறோம். ஏன்? நமக்குள்ளே ஒரு உந்துதல், நமக்குள்ளே ஒரு ஃபீலிங், இஃப் வி கெட் திஸ் பர்டிகுலர் மாடல், திஸ் ஃபோன், எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும். பட் ஆல் ஆஃப் அஸ் நோ அது நிறைவு கொடுக்கறது இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஃபோனு எந்த அளவுக்கு நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட வாங்கணுமோ அது கொஞ்ச நாள் அந்த எக்ஸைட்மெண்ட் காணாமல் போயிடுது. ஆமாவா இல்லையா? அண்ட் தட் கோஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லா விஷயத்துக்கும் நம்ம எதை ரொம்ப எதிர்பார்த்து இது கிடைச்சா எல்லாமே எனக்கு நடந்துடும். இஃப் ஐ கெட் திஸ் திங், ஐ வாண்ட் டு கெட் திஸ் திங், ஐ வில் ஃபீல் ஸோ ஹாப்பின்னு சொல்லி நம்ம எந்த விஷயத்துக்காக ஏங்குறோமோ, பி இட் மணி, பி இட் பீப்புள், பி இட் பொசிஷன், பி இட் ஜாப், பி இட் அ நியூ திங் தட் யூ ஆர் டிசைரிங் ஃபார், ஒரு புதிய விஷயம், புதிய காரியம், புதிய மனிதர்கள், பணம், பதவி, எதுவாக இருக்கட்டும், ஆல் ஆஃப் அஸ் நோ, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அது கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். அது கிடைச்ச பிறகு கொஞ்ச நாள்லயே அது நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டை தொடர்ந்து கொடுக்கறது கிடையாது, கொடுக்கவும் முடியாது. எது நிறைவுன்னு நினைச்சு நம்ம ஓடுறோம், எது என்னோட வெற்றிடத்தை அது சரி பண்ணணும்னு நினைக்கிறோம், யார் உட அக்னாலஜ்மெண்ட், யாரோட அப்ரிசியேஷன், யார் என்னை கவனிக்கிறது, எனக்கு கம்ப்ளீட்டாக என்னோட எல்லா காரியங்களையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம், என்னோட இயக்கங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம், என்னோட ஃபீலிங்ஸை அது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோம். நத்திங் வில் டூ இட். எதுவுமே செய்யாது. கோடி பணமாக இருந்தாலும் செய்யாது. இருக்கிறதுல பெஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் வச்சிருக்க ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் செய்யாது. எவ்வளோ பெரிய ஹை பேயிங் ஜாபாக இருந்தாலும் செய்யாது. எவ்வளோ பேர் மரியாதை கொடுக்குற ஒரு போஸ்டாக இருந்தாலும் செய்யாது. நத்திங். எதுவுமே அந்த நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. யூதாஸுக்கு இது அவன் கையில் வந்த பிறகுதான் தெரிஞ்சுது. அது கைக்கு வந்த உடனே அது அவனுக்கு ஒரு நிம்மதியா நிரந்தரத்தை கொடுக்கும்னு நினைச்சான். இந்த 30 வெள்ளிக்காசை அவன் நெகோஷியேட் பண்ணி வாங்கினா. எதற்காக? ஏசப்பாக்காக. ஏசப்பா ஜீசஸ் அவரோட வேல்யூவை 30 வெள்ளிக்காசா மாத்தினா. எக்ஸோடஸ்ல சொல்லப்படுகிறது அது ஒரு ஸ்லேவோட காஸ்டா அந்த 30 வெள்ளிக்காசு. அப்படியாக அதற்கு விட்டு கொடுத்தான் இந்த 30 வெள்ளிக்காசு. ஆனால் but just think about this. அது அவன் கையில் வந்தவன it was burning inside his fingers. அவன் கைகளுக்குள்ள அதை வைக்க முடியல. அது அவனுக்கு நிம்மதி கொடுக்கல. அப்போதான் உணர்றான், ஜீசஸுக்கு நிகரா இது கிடையாது. He is priceless. அவர் விலை மதிப்பில்லாதவர். இன்னைக்கு இந்த மதிய நேரத்தில் I just want to challenge you. உங்க லைஃப்ல எது ப்ரெஷியஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக உங்கள் ஸ்லீப்பை லூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? தூக்கத்தை விட்டுட்டு இருக்கிறீங்க? எதுக்காக மற்றவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? எதுக்காக உங்களுக்குள்ள எரிச்சல்? எதுக்காக இவ்வளோ போராடுறீங்க? யூ ஆர் ஃபைட்டிங் ஸோ மச், யூ ஆர் ரன்னிங் ஸோ மச். எதுக்காக உங்கள் சிந்தனை அவ்வளோ கண்ணா முன்னான்னு திருட்டுத்தனமாலாம் பல சமயத்தில் யோசிக்க வைக்குது அந்த விஷயத்தை அடையிறதுக்காக? எதுக்காக? வை? ஃபார் வாட்? ஃபார் ஜஸ்ட் திஸ். யூதாஸ் திரும்பி போய் அதை திருப்பி கொடுக்க முயற்சி செய்யறான். திரும்பி கூட கொடுக்க முடியல. அப்போதான் அவன் தூக்கி எறிகிறான். அதை when he throws it outside, நான் நம்புறேன் அந்த சத்தம் அவனுக்கு உணர்த்தி இருக்கும். the sound would have made him realize இயேசுக்கு நிகராக வேற யாருமே கிடையாது என்று சொன்னேன்.
அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது என்று சொல்லி. ஒரு தராசு எடுத்து ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்து என் ஜீசஸை ஒரு சைடு வச்சு, நீங்க உலகத்தில் இருக்க என்ன விஷயத்தை வேணா கொண்டு வாங்க, இருக்கிறதுல மோஸ்ட் பொக்கிஷமான ப்ரெஷியஸ் விஷயத்தை கொண்டு வாங்க, அதை வச்சு பாருங்களேன். மை ஜீசஸ் வுட் பி வேல்யூபிள் ஆல்வேஸ். இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இதே அந்த தராசை ஏசப்பா பிடிச்சிருந்தாருன்னா என்ன ஒரு சைடு வச்சுட்டு வேற எதை கொடுத்தாலும் நான் தான் அவருக்கு வேல்யூபிளாக இருந்திருப்பேன். He sees me so lovingly. அவருக்கு நான் தான் ட்ரெஷரு, எனக்கு அவர் தான் ட்ரெஷரு. வேற எதுவுமே ட்ரெஷர் கிடையாது. மிச்செல்லாம் கடமைகள், மிச்செல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் இட் கேன் நெவர் ரீப்ளேஸ் ஜீசஸ் இன் ஆர் லைஃப். இந்த சத்தத்தை மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க. எப்பெல்லாம் உலகம் உங்களுக்கு சொல்லுதோ இதுதான் வேல்யூபிள், இதுதான் ட்ரெஷர், இது பின்னாடி ஓடு, இதுக்காக எதை வேணா விட்டுக்கொடு, உன் நாணயத்தை விட்டுக்கொடு, உன் இன்டெகிரிட்டியை விட்டுக்கொடு, உன்னுடைய பரிசுத்தத்தை விட்டுக்கொடு, உன்னோட பீப்புளை விட்டுக்கொடு, உன்னோட ஊழியத்தை விட்டுக்கொடு என்று உலகம் சொல்லலாம். பட் டெல் them nothing will replace my Jesus. Let the sound be heard in your ears. உங்க உள்ளத்துல இந்த சத்தம் கேட்கட்டும். எப்பெல்லாம் உலகம் உங்களுக்கு இப்படி உலகத்தின் காரியங்கள் பின்னாடி ஓட வைக்குதோ, மனிதர்கள் பின்னாடி ஓட வைக்குதோ, அப்போ இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். அந்த 30 வெள்ளி காசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெம்பிள் ஃப்ளோர்ல விழும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும். ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை ராஜா எங்கள் சிலருக்கோ பலருக்கோ இப்படி சம்திங் இஸ் டேக்கிங் த பிளேஸ் விச் இட் ஷுட் நாட் டேக். நீங்கள் உள்ளத்தில் எடுக்கக்கூடாத இடத்த மனிதர்களோ விஷயங்களோ எடுத்துக்கொண்டிருந்தால், லார்ட் ஹெல்ப் அஸ் டு ஹியர் திஸ் சவுண்ட். ஆண்டவரே, இந்த வெள்ளி காசுகள் விழும் பொழுது கேட்ட அந்த சத்தம் என் காதுகளில் கேட்கட்டும். உம்மை விட ஒரு பொக்கிஷம் உண்டு ஆண்டவரே, உமக்கு நிகரான பொக்கிஷம் உண்டு ஆண்டவரே. இதை உணர செய்யுங்கப்பா, இதை மட்டும் உணர செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அமேன் அமேன். மூணாவது சத்தம், முக்கியமான சத்தம். என்ன சத்தம்னு கேட்கலாமா? என்ன சத்தம்? இந்த மூணாவது சத்தம், இந்த கல்லு உருண்டு வருகிற சத்தம். ஏசப்பா சிலுவையில் மரித்து விடுகிறார். மரித்த உடனே அவரை இப்படியாக புதைக்கிறாங்க, பாரி பண்றாங்க. வாசிப்போமா அதை பத்தி? மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 60ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். And laid it in his own new tomb, which he had cut in the rock. And he rolled a great stone to the entrance of the tomb and went away. அந்த கல் உருண்டு போகும் பொழுது, when the stone was rolled over the tomb, நான் நம்புறேன், நான் யோசிக்கிறேன், நிறைய பேர் கதறி அழுதுருப்பாங்க என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவோட இருந்த அந்த சீஷர்கள் விசேஷமாக, ஏன்னா நிறைய பேர் அவங்க ப்ரொஃபஷனை விட்டுட்டு வந்தாங்க. இயேசுப்பா கூப்பிட்ட மாத்திரத்தில் வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. நமக்கு தெரியும், நெட்ஸை அப்படியே போட்டுட்டு வந்தாங்க. எத்தனையோ பேர் அவரோடு கூட இருந்து அவர் செய்கிற அதிசயங்களை பார்த்து, அவர் பேசுகிற வார்த்தைகளை பார்த்து, அவ்வளோதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட், இவரோட இருந்தா போதும் என்று சொல்லி நினைச்சு கூடவே இருந்தவங்க பல பேர் உண்டு. இன்னும் பல பேர் தூரத்திலிருந்து அவரை பார்த்து அவர் சொல்றதை கேட்டு, எப்படியாவது இந்த இயேசுப்பா கூட சேர்ந்துடணும், நம்ம வாழ்க்கை இவர்கிட்ட போனால் மாறிடும் என்று சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோட காத்து கொண்டிருந்தவர்கள் பல பேர். ஆனால் பாருங்க, இந்த கல் உருண்டு போகும் பொழுது, அவங்க அந்த கல் உருளுற சத்தத்தை கேட்கும் பொழுது, அவங்க they would have seen the stone
க்ளோசிங் த டூம், அதை பார்த்து அவங்க உடஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏமாந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லி நினச்சிருப்பாங்க. அதனால தான் பீட்டர் வென்ட் பேக் ஃபிஷிங், பேதுரு திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. இன்னும் சீஷர்கள் மறைவில் உட்காந்துருந்தாங்க. இன்னும் அந்த ஸ்திரீகள் அவர் அந்த பாடியை இது பண்ணுறதுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அந்த பாடி இது பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்ரிபடி வாஸ் கெட்டிங் ரெடி ஃபார் திஸ் எண்ட். தங்களே ஆயத்தப்படுத்திக்கிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. அந்த ஸ்திரீகள் ரெடி ஆகிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனிமேல் அந்த பாடியை பதப்படுறதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பேதுரு திரும்பி வேலைக்கு போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, இனிமேல் வாழ்க்கையை பார்க்கணுண்டா, வாழணும், இனிமேல் இதோட வாழணும் என்று சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் many of us even today are like that. இன்றைக்கும் அப்படி தானே இருக்கிறோம், அப்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் இதை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சரீரம் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மனசு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வேலை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஊழியத்தை எதுவுமே பண்ண முடியாது, நான் இருக்கிற இந்த ஊரை எதுவுமே பண்ண முடியாது. We are ready for the end. ஓகே, ஓவர். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இந்த கல்லுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சு. அந்த கல் மூடி இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அது திரும்ப திறக்கப்படுறதுக்காக போடப்பட்ட கல். மூடும் போது கேட்ட சத்தத்தோட அது திறக்கும் பொழுது கேட்டிருந்த சத்தம், I'm sure that would have been glorious. Hallelujah, hallelujah. இந்த மரண வீடுகளுக்கு போகும் பொழுது, அங்கே அவங்க புதைக்கும் பொழுது கடைசியாக முகத்தை பார்த்துக்கோங்க என்று சொல்லுவாங்க. அப்போ நெருங்கினவர்கள், உறவினர்கள் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த காஃபின் பாக்ஸை மூடும் பொழுது, இந்த மண்ணு கடைசியப்படும் அவங்க உள்ளம் உடைக்கப்பட்டு அழுவாங்க. ஏன் தெரியுமா? நியாயமானது தான். அவங்களுக்கு திரும்பி இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்கிற ஏக்கம், கவலை, இட்ஸ் ஓவர், இட்ஸ் எண்டுன்னு. ஆனால் இந்த கல் ஓவர் கிடையாது. இது அழுது தோற்று போகிறதுக்கான கல் கிடையாது. This sound of this rolling stone should remind you. இந்த சத்தம் எதை ஞாபகப்படுத்தணும் தெரியுமா? இந்த சத்தம் ஆண்டவர் இதை திறக்கிறாரு, உடை தெரிகிறாரு, ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. இது அற்புதமாக உயிரோடு எழும்ப போகிறது. And you have to remember that resurrection is coming. உயிர்த்தெழுதல் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுதல் வருகிறது. அது உங்க வேலையா இருக்கலாம், உயிர்த்தெழுதல் வருகிறது. அது உங்க குடும்பமா இருக்கலாம், உயிர்த்தெழுதல் வருகிறது. அது மூடப்பட்டுச்சு, அவ்வளவுதான். இந்த ஊம்பு, இந்த ஊம்புல இனிமேல், இந்த வயிற்றுல இனிமேல் குழந்த புல், ஒரு பூச்சி கூட வராது என்று சொன்னவங்களுக்கு நீங்க சொல்லணும், உயிர்த்தெழுதல் வருகிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. வயசாயிடுச்சு, திருமணம் நடக்காது என்று சொல்லுகிறவர் சொல்லணும், உயிர்த்தெழுதல் வருகிறது என்று சொல்லி. கடன் தலைக்கு மேல போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சொல்றவங்களுக்கு சொல்லணும், உயிர்த்தெழுதல் வருகிறது என்று சொல்லி. இனிமேல படிக்க முடியாது என்று சொல்லுகிறவருக்கு சொல்லணும், உயிர்த்தெழுதல் வருகிறது என்று சொல்லி. இவங்களா ரட்சிப்பா வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறவர்கள் சொல்லணும், உயிர்த்தெழுதல் வருகிறது என்று சொல்லி. உயிர்த்தெழுதல் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கரங்கள்ல கல் ஒன்று கொடுப்பாங்க, உங்க கரங்கள்ல கல் ஒன்று கொடுப்பாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அந்த கல்லை. எதுக்கு தெரியுமா? அந்த கல்லை நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, உங்களுக்கு உங்க லைஃப்ல மூடப்பட்ட கல்லுன்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அது மூடப்பட்ட கல்லு கிடையாது, மூளைக்கல், கார்னர் ஸ்டோன் என்று சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா.